வணக்கம், நான் அம்மு வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் சொரக்காவும் சென்னாங்குனி போட்டு ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். சென்னாங்குனி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் பொடி இற சென்னாங்குனி. சொரக்காய், ஒரு சொரக்காய், வெங்காயம், தக்காளி. வீட்டு குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். கடாயை அடுப்பத்து வச்சு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு சின்ன கரண்டின்றதுனால ஒரு 3-4 கரண்டிக்கிட்ட ஊற்றுறேன் நான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயை கோல்டுனரு எண்ணெய். கடுகு போடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் செவந்தோடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போடுங்க. 2 பெரிய வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது நல்லாயிருக்கும் அப்போ தான்ட்டு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா வெங்காயம் செவந்தோடனே தக்காளி பாருங்கள். 3 பெரிய தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தொக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கிறோம், அதனால் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நிறைய தான் வேணும் அதுக்கு. அதனால் 3 தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லதை பாருங்கள், இந்த மாதிரி தொக்காக வரட்டும். கொஞ்சம் மூடி போடுங்க. கொஞ்சம் தக்காளி அப்போ தான் நல்லா வதங்கும். இந்த பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி வதங்கியிருக்கு பாருங்கள். நல்லா கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுங்க. நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா செவந்த அப்புறம் நம்ம சொரக்காவும் போடலாம். சொரக்காய் பாருங்கள், நான் எவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் கட் பண்ணுறது நம்ம இஷ்டம் தான், இருந்தாலும் பொடியானா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டான்னு கட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். அது சொரக்காவும் சென்னாங்குனி பாருங்கள். சென்னாங்குனினா சில பேருக்கு தெரியாது, பொடி ஏறான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது மீன் கருவாடு கடை, மீன் கடையில் நம்ம கேட்டால் கிடைக்கும் நம்மளுக்கு. அதையும் போட்டு இதோடு நல்லா வதக்கிடுங்க. மண் இருக்கும், அதனால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வெடிக்கட்டி வைக்கணும். நம்ம அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நல்லா வைக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே நம்ம இந்த இதோட சென்னாங்குனியோட வதங்கட்டும். ஏன்னா சொரக்காய் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நம்மளுக்கு அந்த வாசனை வராது, சொரக்காய் வாசனை. அதனால் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம சென்னாங்குனி போட்டு இதை வதக்கி வச்சுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள், நான் அதுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அந்த குழம்பு மிளகாத்தூள் நல்லா 2 ஸ்பூன் போடுங்க. நல்லாயிருக்கும், அது வாசனையே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கடையில் வாங்குகிற மிளகாத்தூளோட வீட்டில் அரைச்சி போட்டோமா எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. தண்ணி ஒரு சொம்பு ஊற்றுங்க. நான் குழம்பு மாதிரி வைக்கிறதுனால ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னுட்டு. நீங்கள் தொக்கா வேணும்னா 1 கிளாஸ் ஊற்றுங்க. ஒரு சொம்பு வேணாம், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. நான் கொஞ்சம் குழம்பாக இருக்கிறதுனால 1 சொம்பு ஊற்றிருக்கேன், சின்ன சொம்பு. நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு காரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுட்டு, எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு கம்மியாக போட்டுட்டேன். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கலரி விடுங்க. இந்த நல்லா கலரிட்டு உங்களுக்கு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு கலரிட்டு நம்ம சொரக்காய் கொஞ்சம் சென்னாங்குனி வேண்டியது வராது, சொரக்காய் தான் வேகணும். கொஞ்சம் மூடி போடுங்க. ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு வேகட்டும். வெந்த அப்புறம் திருப்பி எடுத்துங்க, திறந்து கலரி விடுங்க. நம்மளுக்கு ஸ்டவ் நான் சின்னதாக வச்சுட்டு இப்போ அப்புறம் பெருசாக வைக்கிறேன், மாற்றி வைக்கிறேன் நான். கலருங்க. தண்ணி கம்மியாக ஊற்றினீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடிக்கடி திறந்து கலரணும். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது நம்மளுக்கு, அதனால் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு தான் பாருங்கள், சென்னாங்குனி சொரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த குழம்பு நம்மளுக்கு சாப்பாடோடு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா டேஸ்ட்டான குழம்பு நம்மளுக்கு சென்னாங்குனி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.